இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு அநேக விசேஷங்களை ஓமைகளாக சீஷர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமா இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்தி போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இதனுடைய ரகசியம் என்னவென்றால், அவன் விதைக்கையில், அதாவது விதை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம், சில விதை வழியருகே விழுந்தது. சில விதைகள் விதைக்கும் பொழுது வழியருகே விழுந்தது. பறவைகள் அந்த விதையை பறவைகள் பட்சித்து போட்டது. அதாவது எப்படின்னாக்கா, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, வசனத்தை கேட்பான், ஆனால் அவனுடைய இருதயத்தில் ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்காது. உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் என்றால் சாத்தான் என்ன செய்வான், அவனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதையாகிய வசனத்தை பறித்து கொள்கிறான். இவன்தான் வழியருகே விதைக்கப்பட்டவன். இவர்கள் இயேசுவுக்குள் நிலைத்திருக்க மாட்டார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாக இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை பார்த்தீங்கன்னாக்கா, சில நேரத்தில் கர்த்தருடைய வசனம் மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழும். அது எப்படின்னாக்கா, மண் ஆழமாக இருந்தால் தான் அது சீக்கிரமாய் நல்லா ஆழத்தில் போகும். அது மண் ஆழமாக இல்லாமல் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அது சீக்கிரமாய் முளைச்சிடும். முளைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த முளைத்து வர்றதுல வெயில் ஏறும்பொழுது அந்த அந்த செடி என்ன செய்யணாக்கா தீந்தி போய்விடும். வேர் இல்லாமல் வேர் அதாவது மண்ணில் ரொம்ப நீண்ட தூரம் போக முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் என்ன செய்யணாக்கா அது சீக்கிரம் அது உலர்ந்து போயிடும். அது அப்படியே காய்ந்து போயிடும். அதுதான் என்ன சொல்கிறாரு, சில விதை மண் இல்லாத இடத்தில் விதைக்கிற விதைன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாருனாக்கா, அதனுடைய ரகசியம் என்னக்கா, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டான். ஒரு கற்பாறை இருக்குது. அந்த கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்ட விதை அப்படின்னாக்கா, வசனத்தை கேட்பாங்க, கேட்டு அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. பரவாயில்லையே, ஆண்டோடைய வசனம் அப்படி இருக்குது, ஆண்டவர் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பியிருக்காரு, வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கியிருக்கிறாரு, காற்றையும் கடலையும் அதற்றிருக்கிறாரு, கடல் மீது நடந்திருக்கிறாரு, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதத்தெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்வாங்கனாக்கா, இது மாதிரி உடனே அந்த வசனத்தை ஏற்றுக்கோங்க. அது சந்தோஷத்தில் ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய், தனக்குள்ளே என்ன வேறில்லாதவனாய் எப்படி கொஞ்ச காலம் அதாவது நிலைத்திருப்பான். வசனத்தை நிமித்தமாக, அதாவது வசனத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது, நேர்மையாக இருக்கும் பொழுது, கர்த்தரை நாம் பின்பற்றும் பொழுது உபத்திரங்கள் வரும், துன்பம் வரும். அது அந்த வாழ்க்கையில் அதையெல்லாம் அவங்களுக்கு வந்தவொடனே என்ன செய்வாங்க, அந்த வசனத்தை கேட்டு இடர்கள் அடைஞ்சிடுவாங்க. எப்படின்னாக்கா, அந்த வசனத்தின்படி அவங்களால நடக்க முடியாது. அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்காது. அவங்க தான் என்ன செய்கிறாங்க, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மூன்றாவது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. சில வசனங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. முள் வளர்ந்த பிறகு என்ன செய்யணும், அதாவது அந்த விதையை காட்டிலும் அந்த செடியை காட்டிலும் முள் அதிகமாய் வளர்ந்து சாத்தான் அதிகமாய் கிரியை செய்து வளர்ச்சி அடையும் பொழுது அது எப்படி, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது மாதிரி அந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டுக்குவான். கேட்டு உலகத்தினுடைய கவலைன்னா, அதாவது வாழ்க்கையில், அது இப்போ வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை,
மற்ற இடத்துல எல்லாம் செல்கிற இடத்துல பிரச்சனை, நன்றி மத்தியில் அப்படியே பிரச்சனை வருது இல்லை. அது மாதிரி உலகத்தினுடைய கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், ஐஸ்வர்யவானான்னு சொல்லிட்டு பணக்காரனான்னு சொல்லிட்டு அந்த மயக்கத்தில் வந்து வசனத்தை வந்து நெருக்கி போகிறதுனா அவன் வந்து என்ன செய்கிறான், பலனற்று போகிறான். இப்படிப்பட்டவன் தான் எப்படிப்பட்டவனாக்கா முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட மனிதனாக அவன் காணப்படுகிறான். அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 4வது பார்க்கும்பொழுது சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து, சில வசனங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. அதாவது வசனத்தை கேட்டு, அதாவது வசனம் சொல்லுகிறது திருவசனத்தை கேட்குள்ளாய் மாத்திரமல்ல, அதன்படி நம்ம என்ன செய்யணும், அதாவது செய்ய வேண்டும். திருவசனத்தை வாசிக்கிறவர்களாய், அதை கேட்கிறவர்களாய், அதை பேசுகிறாய் மாத்திரமல்ல, கிரியில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே, நாம் வேலை செய்கிற இடத்திலே, நாம் குடியிருக்கிற பகுதியிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே அதை என்ன செய்ய வேண்டும்னாக்கா நாம் வந்து ப்ராக்டிக்கலாக அதை என்ன செய்யணும், அதை கிரியிலே காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்க தான் என்ன செய்வேனாக்கா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கணும்னா இருந்து, அதாவது அவனுக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்கும். எப்படின்னாக்கா எது வந்துட்டு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம் என்று சாலமோன் ஞானி சொல்லியிருக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுதுனாக்கா தீமையை விட்டு விலகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுது. எதை நன்மையானதை நினைக்காம, பார்க்காம, பேசாமல், செய்யாமல், இது தப்புன்னு தெரிஞ்சுதான் அந்த தீமையை விட்டு விலகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்படிப்பட்டவனுக்கு ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், மெய்ஞானம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட உணர்வுகளோட இருந்து அப்படிப்பட்ட வசனத்தை கேட்டு என்ன செய்கிறான், 100ஆகவும் பலன் கொடுக்கிறான், 60ஆகவும் பலன் கொடுக்கிறான், 30ஆகவும் பலன் கொடுக்கிறான். அவன் என்ன செய்கிறான், அப்படிப்பட்ட மனிதன் வந்துட்டு அதாவது நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை, அதாவது பல லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய மகனாக அவன் காணப்படுகிறான். அவருடைய வசனம் சொல்லுகிற பிரகாரம் ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனமுண்டு என்ற வசனத்து பிரகாரம், அதாவது அது மட்டுமல்லாமல் அதாவது ஆண்டவருக்கு வந்து ஊழியம் செய்யும் பொழுது அவனை ஆஸ்வதிக்கிறார். இப்படிப்பட்டதான் நல்ல நிலையத்தில் வைக்கப்பட்டவர் வசனத்தை கேட்கிறவனாய் மாத்திர உணர்வுனால் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுக்கிறவனாய் காணப்படுகிறான். இந்த வசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சிஷ்யர்களுக்கு ஓமைகளாக சொல்லி அந்த வசனத்துடைய ரகசியத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்னாக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனத்தை வந்து நம்ம கேட்கலாய் மாத்திரமல்ல, அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே மரணமானாலும், ஜீவனானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், நன்மையானாலும், தீமையானாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறவன், கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார், தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று அவருடைய வசனம் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனா தேவனுடைய பட்சத்தில் தான் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யணும், தாவீதை போல கர்த்தரை நான் காலத்திலும் சோத்திருப்பேன் எப்படி தாவீது சொன்னாரோ, எப்படிப்பட்ட இன்பமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் அவருடைய வசனத்தை கேட்டு அதனுடைய நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் பொழுதுதான் அப்படிப்பட்ட மனிதன் தான் உயர்ந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். இந்த வசனத்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு சாமி ஆசீர்வதிப்பாராக. God bless you.